ஒரு மனிதன் தனது சொந்த நண்பனால் ஏமாற்றப்பட்டான். நண்பன் அவனை முதலைகளை உணவூட்ட சம்மதிக்க செய்தான். மனிதன் மரப்பாலத்தின் நடுவில் சென்றபோது நண்பன் அதை அமைதியாக பின்னுக்கு இழுத்தான். கவனிக்காமல் மனிதன் இப்போது ஒரு சிறிய தீவில் சிக்கிக் கொண்டான். அனைத்து பக்கங்களிலும் முதலைகள் மெதுவாக நெருங்கின. அவன் நண்பன் ஒரு கணம் குளிர்ச்சியாக பார்த்து பின்னர் அவனை இறக்க விரும்புவதை தெளிவாக காட்டி அங்கிருந்து நடந்து சென்றான். அந்த மனிதன் பீதி அடைந்தான். விரைவாக அவன் ஒரு துண்டுகச்சா இறைச்சியை எடுத்து நீரில் எறிந்தான். முதலைகள் திருப்தி அடையுமா என்று நம்பினான். ஆனால் அவை மிகவும் அதிகமாக இருந்தன. உணவு மிகவும் குறைவாக இருந்தது. சமீபத்தில் ஒரு முதலை தீவில் ஏறி வருவதை அவன் பார்த்தான். அவன் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. அவசரமாக சுற்றி நோக்கி கரைக்கு அருகில் கட்டப்பட்டிருந்த ஒரு மீன்பிடி படகை கவனித்தான். உடனே அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் தனது டிஜிட்டல் கடிகாரத்தை எடுத்து சிறிது திருப்பினான். படகு மெதுவாக அவன் திசையில் நகரத் தொடங்கியது. அவரது முகத்தில் நிம்மதி தோன்றியது. தப்பிக்க வழி கிடைச்சுவதாக நினைத்தார். ஆனால் அவரது நம்பிக்கை அதே வேகத்தில் மறைந்தது. படகின் முன்பக்கம் இன்னும் கரையில் கட்டப்பட்டிருந்தது. இதற்கிடையில் ஒரு முதலை அவனை அடைந்து விட்டது. பயந்து போய் அவன் தனது கடைசி இறைச்சி துண்டை நீரில் எறிந்தான். ஆனால் இப்போது மேலும் பல முதலைகள் நெருங்கின. அவன் அவற்றின் இரையாக மாறப்போகிறான் என்று தோன்றிய போது அவன் கண்கள் ஒரு விசித்திரமானதை பார்த்தன. அவனுக்கு பின்னால் இருந்த முதலைகள் அறியாமலே ஒரு பாலம் போன்ற வடிவத்தை உருவாக்கியிருந்தன. இருமுறை யோசிக்காமல் அந்த மனிதன் அவற்றின் உடல்களை தாண்டி குதித்து அந்த மரண வலையிலிருந்து தப்பித்தான்.